இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள். பிரிப்பு அரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியல்தான் வலுவானது, ஆற்றல் வாய்ந்தது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமத்துவ நாளில் 48,436 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சி நிச்சயமாக மாற்றப்பட்டு தேஜ கூட்டணி தலைமையில் அடுத்த ஆண்டு புதிய ஆட்சி உதயமாகும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பொதுவாக கன்னியாகுமரி என்றாலே திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மணிமண்டபம், முக்கூடல் இவற்றை தான் சுற்றுலா பயணிகள் பார்த்திருக்கும் நிலையில் இந்த கோடை காலத்திற்கு புதிதாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த இடம் உங்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் என்ற தகவல் வெளியானது. அந்த வகையில் குமரி மாவட்டத்தில் மலையில் மறைந்திருக்கும் ஒரு நீர்வீழ்ச்சி சூப்பர் குளு ஸ்பாட்டாக அமைந்துள்ளது. தமிழகத்தின் சிங்கம் என்று விஜயகாந்தை பிரதமர் மோடி அன்போடு அழைப்பார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். எனக்கு சொந்தமாக மூளை இருக்கிறது, சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது என கூட்டணி குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இன்று காலை முதல் பெரும் பரபரப்பு நிலவியது. இளைஞர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கேட்டு அவரது குடும்பத்தினர், உறவினர் என ஏராளமானோர் கூடியிருந்தனர். அவர்கள் மதுரை தொண்டி ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப் பகுதியில் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாதி பெயரை சொல்லி மிரட்டினர், இப்போது கொன்றுவிட்டனர் என்று காளையார் கோவிலில் படுகொலை செய்யப்பட்ட சரத் மனைவி கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட செஞ்சி பேருந்து நிறுத்தம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் செல்வதுரை தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்கள் கடத்திய விழுப்புரத்தில் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை சைதாப்பேட்டையில் எம்.சி. ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் ரூபாய் 44,50,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய விடுதி கட்டடத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கப்படுமா என்பது குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். பெரம்பூர் அகரம் பார்த்தசாரதி தெருவை சேர்ந்தவர் கதிர் என்ற கதிர்வேல், வயது 29. இவர் செம்பியம் போலீஸ் நிலையத்தில் பழைய குற்றவாளி ஆவார். இவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கலையரசி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு குழந்தை இல்லை. இதனால் கணவன் மனைவி இருவரும் கடந்த 1 வருடமாக பிரிந்து வாழ்கின்ற நிலையில் குழந்தை இல்லாத விரக்தியில் பிளேடால் வயிற்றில் அறுத்து இளைஞர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். வால்பாறை அருகே ஜெபஸ்டீன் என்பவர் நேற்று வயது 20 தேன் எடுப்பதற்காக வனப்பகுதிக்குள் சென்றுள்ள நிலையில் யானை தாக்கி அவர் மரணமடைந்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவை தயார் செய்வதற்காக ஆள் தேர்வு செய்யும் அறிவிப்பை அதிமுக வெளியிட்டுள்ளது. ரீல்ஸ், ஷார்ட், ஸ்டேட்டஸ் போட தகுதியான நபர்களை நியமிக்க உள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் தற்போதே சூடு பிடித்துவிட்டது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பது வியப்பாக உள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்தில் உள்ள அவரது படத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை திருவான்மியூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ரேபிடோஸ் பைக் டாக்ஸி டிரைவரை போலீசார் கைது செய்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய வாழ்த்து செய்தியில் மகிழ்ச்சியான புத்தாண்டு தினத்தையொட்டி அன்பான வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும், அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை வேளச்சேரியில் அமைச்சர் பங்கேற்ற விழாவில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்த காவலர் மீது மது போதையில் இருந்த திமுகவினர் கடுமையாக தாக்கியிருக்கும் சம்பவத்திற்கு பாஜக தேசிய பொறுப்பாளர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் ரூபாய் 6 கோடி மதிப்பிலான 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 52 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை பாலச்சந்திரன் என்பவர் ஓட்டி சென்றார். சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த பேருந்தில் பயணம் செய்த நிலையில் பேருந்தின் சக்கரம் கழன்று விழுந்த நிலையில் டிரைவர் சாதுரியமாக பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் உயிர் தப்பினர். விருதுநகர் ராமத்தூர் அருகே காரிசேரி ஊராட்சியில் உள்ள மாரியம்மன் கோயில் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவிற்காக மைக் செட் அமைக்கும் பணியில் அதன் உரிமையாளர் திருப்பதி ஈடுபட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மைக் செட் வயர் அருகில் இருந்த உயர் மின்னழுத்த கம்பி மீது பட்டு திருப்பதி மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதை கண்ட அவரது 7 மாத கர்ப்பிணி மனைவி லலிதா, வயது 25, பாட்டி ஆகியோர் காப்பாற்ற முயன்றுள்ளனர். அப்போது அவர்கள் மீதும் மின்சாரம் பாய்ந்ததும் கர்ப்பிணி வயிற்றில் வளரும் 7 மாத சிசு உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
இவர்களை காப்பாற்ற சென்ற திருப்பதியின் அண்ணன் தர்மா மற்றும் கவின் ஆகிய 2 பேர் படுகாயமடைந்தனர். சில நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவில் அன்புமணிக்கும் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் சமாதானமாகிவிட்டதாகவும் கூறினார்கள். அதையடுத்து பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை அதன் நிறுவனர் டிஸ்மிஸ் செய்திருந்தார். இந்த விவகாரம் அரசியல் சூழலில் பெரும் பேசு பொருளானது. இதன் பிறகும் அன்புமணி நான் தான் தலைவர் என அறிக்கை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் ஜனநாயக படுகொலை செய்துவிட்டார் என இந்த விவகாரத்தில் அவரை விமர்சித்து அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா கூறியுள்ளார். இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ள பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய மக்கள் இனிமேல் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா கூறியது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உலகமும் தமிழர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் தமிழ் மொழியின் காவலன் நான் என வீராப்பு காட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நண்பகல் கடந்தும் நமது தமிழக மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க மனம் வரவில்லையா என்றும் முதலமைச்சரே தமிழ் புத்தாண்டிற்கு வாழ்த்து எங்கே என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் என்ற மதசார்பற்ற அரசியல் சாசன உயர் பொறுப்பில் நீடிக்கும் தகுதி என் ரவிக்கு சிறிதும் இல்லை. எனவே ஆளுநர் பொறுப்பிலிருந்து இவரை நீக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாடம்பாக்கத்தில் உள்ள தெருவில் கடந்த 3ஆம் தேதி மதியம் பெண் நடந்து சென்று கொண்டிருந்த நிலையில் அந்த தெருவில் வேகமாக வந்த ஆட்டோ பெண் மீது மோதியது. இந்த விபத்தில் அந்த பெண் காயமடைந்தார். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விபத்தை ஏற்படுத்திய ஆட்டோ டிரைவர் மீது கைது நடவடிக்கை இல்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அஜாக்கிரதையாக ஆட்டோவை இயக்கி சாலையோரம் நடந்து சென்ற பெண் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக சிறார் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்பேத்கருடைய பார்வை அனைவருக்கும் வேண்டுமென துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளையொட்டி இன்று சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ஒடுக்கப்பட்ட மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் தமிழ்நாடு அரசு என்று பிரகாஷ் அம்பேத்கர் பேசியுள்ளார். ரசிகர்களின் அன்பால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று தோனி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். மும்பையில் டெல்லி ஆட்டத்தின் போது ரசிகர்கள் மைதானத்தில் மோதிக்கொண்டனர். IPL 2025 சீசனின் 30வது ஆட்டம் லக்னோவில் நடைபெறுகிறது. இதில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இதற்கான டாஸ் சுண்டப்பட்டதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் MS தோனி டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தார். மகேந்திர சிங் தோனி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ள நிலையில் அதன்படி லக்னோ முதலில் பேட்டிங் செய்யப்பட உள்ளது. இந்த போட்டிக்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளேயிங் 11ல் இருந்து தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் நீக்கப்பட்டுள்ளார். சட்டென்று சரிந்த தங்கம் விலை. இந்நிலையில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,755 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.